சூரியனை ஆய்வு செய்வதற்காக விண்ணில் செலுத்தப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் வெற்றிகரமாக லெக்ராஞ்சியன் 1 புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்திருக்கிறது. இஸ்ரோவின் இந்த வரலாற்று சாதனையின் முக்கிய தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். செவ்வாய் மற்றும் நிலவை தொடர்ந்து சூரியனின் புறவெளி பகுதிகளில் ஏற்படும் மாற்றங்களை ஆராயும் முனைப்பில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது. அதன்படி ஆதித்யா L1 எனும் அதிநவீன விண்கலத்தை வடிவமைத்து PSLV C-57 ராக்கெட் மூலம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி வெற்றிகரமாக இஸ்ரோ விண்ணில் ஏவியது. 3, 2, 1, 0 +5 seconds. Lift-off normal. P1 tracking. Tracking. Magnificent lift-off of PSLV C-57 with Aditya L1 on board. Aditya L1 mission accomplished. Handing over to mission director. சந்திரயான் 3 போன்ற நீள்வட்ட பாதையில் பூமியை சுற்றி வந்து 127 நாட்கள் பயணித்து படிப்படியாக தனது சுற்றுப்பாதையை அதிகரித்து பூமியில் இருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முதல் லெக்ராஞ்சியன் புள்ளியை அடைந்தது. தொடர்ந்து ஆதித்யா விண்கலம் லெக்ராஞ்சியன் புள்ளி 1ஐ வெற்றிகரமாக அடைந்துள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த விண்கலம் சூரியன் குறித்த ஆய்வை மேற்கொள்ளும் விண்வெளி துறையில் புதிய மைல்கல்லை இஸ்ரோ நிகழ்த்தியிருக்கிறது. லெக்ராஞ்சியன் புள்ளிக்கு அருகில் பூமி மற்றும் சூரியனின் ஈர்ப்பு விசைகள் பூஜ்ஜியமாக இருக்கும் நிலையில் எந்த பொருளையும் அந்த இடத்தில் வைத்தால் விசைகளே இன்றி நிலையாக வைத்திருக்க முடியும். அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான தூரத்தில் 100ல் 1 பங்கு வரை சென்று அங்கிருந்து 5 ஆண்டுகளுக்கு ஆய்வுகளை மேற்கொள்ளும் வகையில் செயல்படுத்தப்பட இருக்கிறது. அதன்படி சூரியனை பூமி சுற்றி வரும் போது அதற்கு ஏற்ப ஆதித்யா விண்கலமும் பின்தொடரும் வகையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இதனால் சூரியனில் ஏற்படும் மாற்றங்கள் அதனால் நிகழும் விளைவுகளை முன்கூட்டியே பூமியில் இருந்து அறிய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூமியின் வளிமண்டலம் மற்றும் புவியின் காந்தப்புலம் காரணமாக சூரிய புயல் பூமியின் மேற்பரப்பை நேரடியாக அடைய முடியாது. ஆனால் வானத்தில் உள்ள செயற்கைக்கோள்கள், தரையில் உள்ள தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் மின் கட்டுமானங்கள் ஆகியவற்றுக்கு ஆபத்து ஏற்படக்கூடும். சர்வதேச விண்வெளி நிலையம் போன்றவற்றில் பணிபுரியும் விண்வெளி வீரர்கள் நேரடியாக இத்தகைய சூரிய புயலால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. எனவே அவற்றை ஆரம்பத்திலேயே அடையாளம் காண்பது அவசியம். ஆதித்யா L1 என்ன செய்ய போகிறது என்பதற்கான பதிலும் இதுதான். உலகளவில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக 2வது நாடாக இந்தியா இந்த வரலாற்று சாதனையை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. இதன் வாயிலாக சூரிய புயல்கள் ஏற்படும் போது முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்க முடியும். மேலும் விண்வெளி பருவநிலை மாற்றத்தை நாம் முன்னதாக அறிய முடியும். அத்தோடு பூமியை சுற்றியுள்ள செயற்கை கோள்களுக்கு எதிர்காலத்தில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா என்பதை இந்த ஆய்வின் வாயிலாக நாம் முன்னரே தெரிந்து கொள்ள முடியும். ஆதித்யா L1 விண்கலத்தின் திட்ட இயக்குனர் நிகர் ஷாஜி தமிழ்நாட்டின் தென்காசியை சேர்ந்த விஞ்ஞானி என்பது குறிப்பிட்டுச் சொல்லலாம். செங்கோட்டையில் அரசு பள்ளியில் படித்த இவர் 36 ஆண்டுகள் இஸ்ரோவில் பணியாற்றி வரலாற்று சிறப்புமிக்க ஆதித்யா L1 திட்ட இயக்குநராக பணியாற்றியுள்ளார். இந்த நிலையில் ஆதித்யா L1 நிலைநிறுத்தமானது சூரியன், பூமி தொடர்பான அறிவியல் தகவல்களை மேலும் மேம்படுத்தி முழு மனித இனத்துக்கும் பயனளிக்க உள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நிகர் ஷாஜி பங்களிப்பை குறிப்பிட்டு இஸ்ரோ பணியானது பெண்களின் முன்னேற்றத்தை விண்வெளி வரை கொண்டு சென்றுள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் பிரதமர் மோடி, இந்தியா மற்றொரு சாதனையை படைத்துள்ளதாகவும் மிகவும் கடினமான ஆதித்யா L1 விண்வெளி பயணம் நமது விஞ்ஞானிகளின் இடைவிடாத அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்று என தெரிவித்துள்ளார். இந்த அசாதாரண சாதனையை நாட்டு மக்களுடன் இணைந்து பெருமிதத்துடன் பாராட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.